தமிழ்நாடு அரசு குறிப்பாக அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி, சசிகலா மற்றும் அப்ப இருந்த மாவட்ட எஸ்பி உட்பட எல்லாருமே விசாரிக்கலாம் அப்படின்றதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? இதை எப்படி எடுத்துக்கொள்வது? நிச்சயமாக, அதாவது பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நடந்த மரணங்கள் இருக்கு இல்லையா, அதாவது அதுல இந்த கனகராஜ் என்பவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போறதும், அப்புறம் சயான் அவங்களோட குடும்பத்துல இறந்து போறதும், அந்த ஆக்சிடென்ட் நடந்ததும், அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரத்தில் இறந்து போனதும், ஒரு கொள்ளை போன விஷயங்கள் என்னன்னு தெரியாமயே எவ்வளவு மரணங்கள் பின்னாடி நடந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ பின்னாடி இருக்கிற மர்மங்கள்லாம் விசாரிக்கணும்னா அப்போ ஆட்சியில் இருந்தவங்க, சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பாக இருந்தவங்க, அவங்கெல்லாம் விசாரிக்க வேண்டிய கடமை இருக்கு. அந்த அடிப்படையில் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிபிசிஐடி விசாரணை நடத்திருக்காங்க. அவங்க விசாரணையில என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைச்சிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த சூழல்ல ஹைகோர்ட் இந்த டைரக்ஷன் சரியான முறையில விசாரணை நடக்கணுன்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவா நான் பாக்குறேன். உங்களோட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியன். அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நீதிமன்றத்துடைய அனுமதி அப்படின்றது இந்த வழக்குல குற்ற வழக்கு பின்னணியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? ஒரு வழக்கறிஞராக சாட்சியங்கள் சட்டத்தின்படி, இப்போது சட்டத்தின் பெயரை மாற்றி இருக்கிறார்கள், பழைய இந்திய சாட்சியங்கள் சட்டத்தின்படி சாட்சியம் கூற வேண்டும் என்று ஒருவரை நீதிமன்றம் கம்பல் செய்ய முடியும். அதற்கான மனு போட்டால் அந்த வழக்குக்கும் அவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். எத்தனையோ வழக்குகளில் இப்படி சாட்சியங்கள் விசாரிக்க வேண்டும் என்று கேட்டு மனு போட்டு நீதிமன்றம் அந்தந்த வழக்குக்கு ஏற்றவண்ணா அது தீர்ப்பளித்திருக்கிறது. எனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாட்சியாக நீதிமன்றத்திலே சாட்சியம் அளிப்பதற்கு நீதிமன்றம் ஒரு கட்டளை பிறப்பிக்கும் போது அதுல சட்ட ரீதியாக எந்த பின்னடைவும் கிடையாது. அரசியல் ரீதியான பின்னடைவு ஏற்படலாம். காரணம் என்னவென்றால் இயல்பாக இன்றைய தேதிக்கு அதிமுகவில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு விஷயமாக இது பார்க்கப்படும். ஏனென்றால் கொடநாடு மீண்டும் அது ஜெயலலிதா அவர்களின் கேம்ப் ஆபீஸாக இருந்தது. இப்போதுதான் சமீபத்தில் தான் அவரது 8வது ஆண்டு நினைவேந்தல் நடந்து முடிந்தது. இந்த சூழ்நிலையிலே இது அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான உட்கட்சி விவகாரங்களிலே இது பின்னடைவாக பார்க்கப்படும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு தராசு ஷாம். அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் நினைக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்கலாம் அப்படின்னு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு. ஜெயலலிதா மரண விவகாரத்தை தொடர்ந்து 2 மிக முக்கியமான விஷயங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் பேசு பொருளானது. அவர் எப்படி மரணமடைந்தார் என்பது தொடர்பாக விசாரிப்பதற்காக ஆறுமுகசாமி ஆணையத்துடைய அறிக்கை என்பது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது.